ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமமா சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னக்கிட்டனா இந்த பஜ்ஜி மிளகாய் சட்னி. நம்ம வீட்டில் எப்போவுமே சட்னி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் வறுத்து யூஸ் பண்ணுவோம்ல. ஆனால் இந்த சட்னி அப்படி இல்லை. வெறும் பஜ்ஜி மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், வரமிளகாய், இஞ்சி பூண்டு போட்டு புளியை போட்டு வதக்கி அரைக்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற அந்த சட்னிக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்னு சொல்லி பார்த்தலாமா? பஜ்ஜி மிளகாய் துவையல் தேவையான பொருட்கள்: பஜ்ஜி மிளகாய் 3 நம்பர், இடித்த பூண்டு 10 பல், புளி 1 நெல்லிக்காய் சைஸ், துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 4 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. எனக்கு பார்த்தீங்களா, தேவையான பொருட்கள் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருள் தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பஜ்ஜி மிளகாய் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த கலர் தான் கிடைக்கணும் அப்படின்லாம் இல்லை. மார்க்கெட்டில் நீங்கள் பச்சை கலர் வாங்கினாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு மார்க்கெட்டில் கிடச்சிது, ஆனால் வாங்கிட்டு வந்துட்டேன். இதான் விஷயம். இப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இஞ்சி போடுறோம். ஒரு சின்ன துண்டு, சும்மா சின்னதாக இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி நம்ம போடுறோம். இங்கே பாருங்கள். இந்த சட்னிக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, தாளிப்பு எதுவுமே இல்லை. இதை அப்படியே அரைச்சி நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதான். இப்போது அதுக்கப்புறம் பூண்டு, சரிங்களா? இதோட வரமிளகா, காரத்துக்கு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வரமிளகா போடலாம். நான் ஒரு 4 நம்பர் சொல்லியிருப்பேன். 1-2 கூட போனால் தப்பு இல்லை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, வெங்காயம். எப்படி வந்து நீங்கள் வீட்டில் வந்து சட்னி வதக்கி பண்ணுறீங்களோ அதே பக்கம் தான். ஆனால் இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இதில் அந்த பஜ்ஜி மிளகாவை எப்படி குக் பண்ணுறோம் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பஜ்ஜி மிளகாவை வந்து நீங்கள் ரொம்ப குக் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த பஜ்ஜி மிளகாய் வந்து பக்குவமாக வதக்கிட்டு இருக்கணும். எப்போவுமே இந்த பஜ்ஜி மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60% அளவுக்கு மேலே வதக்கினா மட்டுமே போதும். நீங்கள் முழுமையாக வதக்கிட்டு நீங்கள் அரைச்சின்னா அது பார்த்தீங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சோம், நல்லா இருக்காது. அதனால் ஒரு 50 to 60% அந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சின்ன புளி போடுறோம். இந்த வரமிளகா போட்டிருக்கோம். பஜ்ஜி மிளகாய் லைட்டாக காரம் இருக்கும், ரொம்ப காரம்னால லைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக புளிப்பு தன்மை இருந்தால் நல்லா இருக்கும்ல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன புளி. இதுக்கப்புறம் இங்கே வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த குடமிளகா நம்ம போடுறோம். அந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒரு 80% வதக்கி வர டைமில் இந்த பஜ்ஜி மிளகா போட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க கொத்தமல்லி ஃபுல்லாக போட்டுருங்க, கருவேப்பிலையும் போட்டுருங்க, உப்பு கடைசியாக போடுறோம். இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அரைச்சா இந்த ரெசிபி ரெடி. ரொம்ப ஈஸி ரெசிபி, டக்குன்னு கண்ணமுடி தந்தால் நீங்கள் பண்ணிடலாம். ஓகே, இப்போது தேவையான உப்பு போட்டுருங்க. சரிங்களா? இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து அரைக்க வேண்டியதான். நான் திருப்பி எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் நார்மலாக சட்னி அரைக்கிற பக்கம் தான், அதாவது சட்னி வதக்கி அரைக்கிற பக்கம் தான். ஆனால் இந்த இடத்துல ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த பஜ்ஜி மிளகா தான். தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கணும், லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கணும், அதே டைமில் வதங்கிருக்கணும். இதுதான் விஷயம். இது வதங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது, அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம், அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைக்கும் போது இன்னொன்று சொல்லிடுறேன், நைஸாக அரைக்காதீங்க. அரைச்சா கண்டிப்பாக இது என்னடா புதுசாக சட்னி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஷெஃப்பு சொன்னார், நானும் ட்ரை பண்ணேன், நல்லாவே இல்லையே சொல்லுவீங்க. ஆனால் இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5% குறைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு சட்னிக்கு ஒரு பக்குவம் இருக்கும். அதனால தான் தெளிவாக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். சரிங்களா? அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போது அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். கரெக்டான பக்குவத்தில் அரைச்சிருக்காங்க. இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறோம். காரம், அந்த புளியெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம். அப்பா, ஃபஸ்ட் கிளாஸான சட்னி.
நான் சொல்கிறேன்ல, திருப்பி திருப்பி சொல்கிறேன், எப்பவுமே வந்து இந்த வெங்காயம் தக்காளி, தேங்காய், அப்புறம் இந்த வேர்க்கடலை, புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி சட்னியை செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருக்கோம். அந்த டைமில் இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், யாராவது புதுசாக இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, சின்ன வண்டி கடை போட்டு ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு சின்ன கடை போட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ரெசிப் பண்ணினா உங்கள் கடையை விட்டு அந்த கஸ்டமர் போகவே மாட்டாங்க. 100% சத்தியமாக சொல்கிறேன், அந்தளவுக்கு சூப்பராகும். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.